இது நம்ம குட்டியில் நம்ம கஸ்டமர் கொடுத்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்லி திரும்பி நம்ம வீட்டு ஃபார்முக்கு வந்திருக்கு. நம்ம வளர்த்தாளுக்கு விசுவாசமாக இருப்பான். மித்தபடி யாராலையும் இந்த டாகை வந்து யார் அவுக்குறாங்களோ டாகு ஃப்ரீ, ஒரு பப்பியும் ஃப்ரீ. யாராலையும் அதை அவுக்க முடியாது. கோம்பை நம்ம வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வச்சுருப்போம். ஒவ்வொரு பிளட் லைனில் வந்து பழைய ஜென்ரேஷனில் ஒன்றுது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, 5 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு லைனேஜ்லையும் ஒவ்வொரு பிளட் லைன் நம்ம எடுத்து வைக்கிறதுனால நமக்கு எந்த லைனேஜ் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒவ்வொரு ஃபீமேலையும் நம்ம அதில் ஸ்டாப் பண்ணி நம்ம நிறுத்துகிறோம். இவன் யார் வந்ததுலேருந்து ரொம்ப ஹைப்பராக இருக்கானே. இது நம்ம குட்டியில் நம்ம கஸ்டமர் கொடுத்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்லி திரும்பி நம்ம வீட்டுக்கு ஃபார்முக்கு வந்திருக்கு. சரி, நம்மளே நிப்பாட்டிடுவோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு ஆள் வேணும்ல. இது நம்ம தனமால நட்டிருந்து நமக்கு வந்துச்சு. இது நமக்கு ஒரு 9 மாதத்தில் கொடுத்து விட்டார். இப்போ வயசு என்ன, ஒரு 3 மாதம் இருக்கணும். 12 வயசு 12 வயசுக்குள்ள. ஒரு வயசுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆள் சத்தாயிக்கிறாங்க. ஆமாம், நல்ல ஸ்பீடு, நல்ல டெம்பர்மெண்ட்டு. மேலே வேறு ஏதோ ஒரு மார்க் காண்டனி மாதிரி மார்க் வாங்கியிருக்கானே. ஆமாம், அது வந்து ஃபுல்லாக டாகோட ஃபைட். நம்ம வேலியிலையும் பாஞ்சிச்சு ஒரு டாகோட ஃபைட் பண்ணும்போதும் அந்த மாதிரி அனிமல் அக்ரெஷன் ஜாஸ்தி இப்போ வந்துட்டேன். ஆமாம், நம்ம வளர்த்தாளுக்கு விசுவாசமாக இருப்பான். மித்தபடி யாராலையும் இந்த டாகை வந்து யார் அவுக்குறாங்களோ டாகு ஃப்ரீ, யார் அவுக்குறாங்களோ டாகு ஃப்ரீ, ஒரு பப்பியும் ஃப்ரீ. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஆமாம், யாராலையும் அதை அவுக்க முடியாது. இவன் பேர் டிக்லி, நம்ம ரோசியோட ஜென்ரேஷனு. இதை ஷோக்கு எதுவும் கூப்பிட்டு போயிருக்கீங்களா? ஆமாம், இவர் தான் பெஸ்ட்டு பப்பி அவார்டு சாம்பியன். அப்படியா? ஆமாம், 2 வருஷமாக அவனுக்கு லிட்டர்மெண்ட் எடுக்காமலே வச்சுருக்குறோம்ல. கேசி. ஆமாம். இவனோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். இவன் ஃபுல்லாமே நம்ம ஓனருக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல், இது யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சார், நீங்கள் இப்போ ராஜபாளையத்துலேங்க கோம்பை பப்பி எடுக்கணும்னு எந்தெந்த ஊரில் போய் எடுத்தீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க? இல்லை, நம்ம பழைய ஜென்ரேஷன் தான் எல்லாமே உருவாக்கியிருக்கிறோம். நம்ம நண்பர்களுக்குள்ளே கொடுத்துக்கிடுவோம், வாங்கிக்கிடுவோம். அப்படியே ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணதா கோம்பை? இல்லை, நம்ம பழைய ஜென்ரேஷனில் கோம்பை நிறையா யூஸ் பண்ணிலாம் தோட்டத்தில் வச்சுருக்குறோம். இங்கே வந்து ஃபார்மில் வந்து ஒரு அளவுக்கு மேலே கோம்பைகளை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. தோட்டம்னா ஃப்ரீயாக இருக்கும், அது எதுக்கு தனியாக போட்டு வச்சுருவோம். கொடுத்து வச்சிருக்கேன் அப்படியே எடுத்துட்டு பாட்டு. ஆமாம், நம்ம வெளியிலே 10, 120, 30 நாய், 140 நாய் கோம்பையை தனியாக வச்சுருக்கோம். நம்ம நாய்கள் கொடுத்த இடம் இருக்குது. ஆமாம், கொடுத்த இடத்துலையும் இருக்குது. நம்ம ரிலேட்டிவ் வீட்லேயும் கொடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அவங்க வீட்டில் நம்ம லிட்டர்மெண்ட் ஆகும்போது நம்ம மேலே யூஸ் பண்ணி குட்டி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இவனை பற்றி சொல்லுங்கள். ஒருத்தர் கட்டிக்கிற ரொம்ப டெரரா? இவன் யார்? இவன் பயங்கர ஸ்பீடு. இவன் பேர் மோத்தின்னு பேர். நம்ம பழைய ஜென்ரேஷன் உள்ள மேல் தான் இது. நம்மகிட்ட வந்து இந்த ரெட்டிஸ் மட்டும்தான் நம்ம கோம்பைனே நம்ம சொல்லுவோம். கோம்பைனே கலருன்னா இது ஒன்று மட்டும்தான். இவனுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? இவனுக்கு இப்போ 3.5 வயசு ஆச்சு. உயரம் கரெக்டாக 27, 26 தான் இருப்பான். 27. டெம்பர் நல்லா இருக்கு. டெம்பர்மெண்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் நாங்கள் குட்டியிலேருந்து நம்ம ஃப்ரீயாக தோட்டத்தில் விட்டதுனால கொஞ்சம் உயரம் நல்லா வந்திருக்கான். இதில் எதுவும் லைனிங் குட்டி எடுத்துக்கிங்களா? ஆமாம், இதுலேயும் இப்போ ஒரு 10 பப்பி நிப்பாட்டி வச்சுருக்கோம் தோட்டத்தில். நேரம் என்ன நேரம் வருது? இந்த நிறத்தை தவிர ஒரு நிறமே வராது. ரத்த செவலை மட்டும்தான் நம்மகிட்ட வரும், மித்த நிறமே வராது. இவன் பேர் டிக்லி. இது நம்ம பழைய டைசனோட பேத்தி. டைசனோட பேத்தி வரும். இது பேத்தியோட பையனோட பொண்ணு. இவன் ஃபுல்லாமே ரொம்ப ஸ்பீடு, ரத்த செவலை, பிளாக் மாஸ்க்கு, நல்ல பாடி லாங்குவேஜ், நல்ல ஸ்பீடாக இருப்பான். இந்த டைசன் லைனேஜ் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ரெட்டு தான், ஃபுல் ரெட்டிஸ் வரும், ரத்த செவலை வரும். ரத்த செவலை பார்க்குறது அருந்தலா விஷயம். ஆமாம், நிறைய இப்போ வந்து கோம்பையில் வந்து எங்கே பார்த்தாலும் 5000 ரூபா, 2000 ரூபா, 3000 கோம்பை இருக்குங்க. மக்கள் ஏமாந்து வாங்கிட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான கோம்பைகளை விட்டுருதாங்க. கோம்பையை பார்க்கணும்னா மதரோட பார்க்காம பப்பி எடுத்திங்கனாலே ரொம்ப ரொம்ப ஃபால்ட்டு வருது. இப்படி கோம்பை நீங்கள் இப்போ செக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே டின்னரும் பஞ்சும் இப்போ வாங்கி செக் பண்ணுற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக டை அடிக்கிறாங்க. பிளாக் மாஸ்க்கு டை அடிக்கிறாங்க, மேலே கோடு வர்றதுக்கு ஒரு டை அடிக்காங்க. ஒரு பீடரை பார்த்து செலெக்ஷன் பண்ணாமல் எடுக்காமல் இவங்க டை அடித்து இப்போ ரோட்டில் கிடக்கிற சாதாரண தெருநாய்க்குட்டியில் கூட டை அடித்து விற்றுறாங்க. அப்போ நல்ல லைனேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்பு இல்லாமல் போயிடுது. கோம்பையில் இந்த மாதிரி பேரண்ட்டை பார்த்து அவங்க பப்பி எடுத்தால் மட்டும் ஏமாறாமல் இருப்பாங்க. இல்லை ஃபாதர் மதர் பார்க்காம இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோம்பை எடுக்கிறீங்களா, ஒரு டின்னரு ஒரு பஞ்சு, நம்ம பெயிண்ட் கடைக்கு போய் டின்னர் வாங்கி நல்லா பஞ்சில் முக்கிட்டு லேசாக இந்த பிளாக் மாஸில் தேய்ச்சாங்கன்னா களைஞ்சிரும். அது டூப்ளிகேட்டு.
ஆமாம், கோம்பை 5000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கோம்பை கொடுக்குறாங்கன்னா இப்போ மக்கள் ஏமாறத்தானே செய்வாங்க. நன்மையை தடவாங்களா இல்லை ஹேர் டே தடவுறதா? ஹேர் டே தடவி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹேர் டேனா மாசக்கணக்காக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், கோம்பைனா உங்களுக்கு போக போக மறையும்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அப்போ நல்ல கோம்பைகள் உள்ளவங்களுக்கும் டூப்ளிகேட்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிருது. சார் இவனை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வயசு எத்தனை ஆச்சு? இவனுக்கு 4 மாதம் டு 3.5 மாதம் ஆச்சு. இவன் ஃபீமேல். இவனும் ஃபீமேல் தான். இவன் நம்ம ரோசியோட பிள்ளை. இவனும் ஃபீமேல் தான். இப்போ ஷோக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இவனும் ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவங்க கூட சேர்ந்து ஒரு 5 ஃபீமேல் இருக்கு. 3 மாதம் தானே சொன்னீங்க? ஆமாம், 3 மாதம் ஆச்சு. நல்லா வளர்ந்துருக்கு. 3 மாதத்தில் வளர்ந்துருக்கு. இது 2 தடவை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். 2 வருஷமாக குட்டி போடலை. இந்த கேடி யாரு? இதுதான் டைசனோட அம்மா. ஆமாம், டைசன் ஒன்று சேல் பண்ணோம் இல்லையா, அதோட அம்மா. டைசன் நம்மகிட்ட இருந்து போனதான் நம்ம நம்பருக்கு தான் கொடுத்துருக்குறோம். குட்டியாக கொடுத்தீங்கன்னா அடல்ட்டாக கொடுத்தீங்க? அடல்ட்டாக தான் கொடுத்தோம். அட்டக்கவே முடியாது. அப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 2 பேர் வேணும். இப்போ திருப்பியும் 8 வருஷம் கழித்து இப்போ திருப்பி நம்ம மேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எதில் மிச்சிருக்கீங்க? நம்ம இவர் தான் மேட் பண்ணியிருக்கிறோம். மோத்தியில் தான் மேட் பண்ணியிருக்கிறோம். ரத்த சவாலை தான். அப்போ ஆமாம். இவளுக்கு சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்களா? ஆமாம், இவளுக்கு கேசி சர்டிஃபிகேட் தானே. இவளுக்கு அவனுக்கு இல்லை. இப்போ ஜென்ரேஷன் நம்ம மாத்திரம்ல, அதனால குட்டி நீ பப்பி போட்டுக்கலாம், லோன் போட்டுக்கலாம், அட்டைக்கு போட்டுக்கலாம், நமக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த வட்டம் உங்கள் குட்டிக்காண்டி வெயிட்டிங். இவளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இப்போ 8 வயசு ஆச்சு. 8 வயசு. எத்தனை எடுத்துருக்கீங்க லிட்டர்மெண்ட்? லிட்டர்மெண்ட் மிஞ்சி பார்த்தோம்னா ஒரு 5 வாட்டி 4 வாட்டி எடுத்துருப்போம். எத்தனை குட்டி போடு? என்ன நேரம் வருது? எல்லாமே ப்ரௌன் கலர் தான். டார்க் ரத்த செவலை. ரத்த செவலை வந்துடும். எத்தனை குட்டி போடு ஒரு ஈத்துக்கு? 8, 7, 8, 9, 8, 7 எல்லாத்துக்கும் பாலை கொடுத்துருது. அதெல்லாம் 3 மாதத்து வரைக்கும் வளர்க்கும். 3 வருஷம் வந்துடும். அப்போ ஆமாம், இதுக்கே வயசு 8 வயசு அப்படின்னா இதோட அம்மா அப்பா என்ன ஏஜில் இருந்திருக்கும்? பழைய ஜென்ரேஷன் உள்ளதில் உங்களுக்கு. எங்கேருந்து வாங்கினீங்க? இது நம்ம திண்டுக்கல் சந்திரசாட்டேருந்து எடுத்து நம்ம சென்னை வின்சன் சாட்டை கொடுத்து அதுக்கு பிறந்த பப்பி அம்மா அங்கே இருக்குது. பப்பி நாட்டு வந்து ஆமாம், அவருக்கு நம்ம தான் ஆரம்பத்தில் கொடுத்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் கொடுத்தோம். அது வந்து மறுபடியும் எடுத்து வச்சு வளர்த்துட்டு. இவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இவர் எல்லாம் அப்படியே பயங்கரமாக பண்ணுவார். பாசத்துக்கு பாசம், அட்டாக்கு, கடிக்கு கடி. டைசன் லைன்னா அப்படி தானே இருக்கும் உங்களுக்கு. இந்த சவலை இவங்களை பற்றி சொல்லுங்கள். இது கோம்பையிலே நம்ம ஷோக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி குவாலிட்டி வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு மேக்ஸிமம் எங்கே தேடினாலும் ரேராக தான் கிடைக்கும். ஷோக்காண்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குரு, இவர் யார்? இந்த வெள்ளை மூஞ்சிக்காரரு இவர் பீமானா, ஒரு பீமாவோட பையன். அவன் பழைய சாம்பியனு. இப்போ இவன் நியூ ஜென்ரேஷனில் ஒரு 10-5 வருஷமாக எல்லா ரிங்லையும் சாம்பியன் ஆகிட்டே இருக்கிறாப்புல. எல்லா எங்கே இறங்கினாலும் சாம்பியன் தான் அவர். இவருக்காண்டி மேட்டிங் பண்ண மாட்டோம். கரெக்டாக நம்ம டாக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டான மேட்டிங் தான், ஒரே மேட்டிங் தான். எந்தெந்த ஷோக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க சொல்லுங்கள். ராஜபாளையம் ஷோ, மதுரை ஷோ, திருச்சூர், கேரளா, எல்லாம் ஷோ நடக்க நமக்கு நேரம் டைம் இருந்துச்சுன்னா போயிட வேண்டியதான். என்ன பிளேஸ் எடுத்துருக்கா? எல்லா இடத்துலையும் சாம்பியன் தான். என்னுடைய கப்பு வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். ஒரு வீட்டில் ஒரு தனியாக ரூமே வேணும். அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். எல்லாமே பக்காவாக பண்ணிடுவான். ஹைட் எவ்வளோ இருக்கும்? இன்னும் 29 இருக்கும். ரெட்டை குறுக்கு, நார்மல் கண்ணு, பக்காவாக இருக்கும் டாக். இவனோட அப்பா வந்து பீமா அந்த இருக்கா? அப்படி இல்லை. பீமா எங்கே வாங்கினது? இல்லை நம்மகிட்ட பிறந்தது? இல்லை, நம்மகிட்ட ஒரு பழைய ஜென்ரேஷன் உள்ளது தான். நம்மகிட்ட பழைய ஜென்ரேஷன் ஒரு ஆளை கேள்விப்பட்டேன். அவனை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது சீமா நம்ம சிவகாசியில் நம்ம அரசன் பட்டா சார் வச்சுருந்தாங்க. அது பழைய அந்த மாதிரி டாக் இன்னும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு 25, நான் சின்ன பிள்ளையில் 25 வருஷத்துக்கு முன்னாடி சீமானோட ஜென்ரேஷன் இளம் வழியில் வந்தது. இந்த பீமா மாதிரி கில்லரு, சென்னை வின்சன் சார் கொடுத்தது, சென்னை ராம் சாருக்கு எல்லாம் கொடுத்து அப்புறம் அங்கிட்டு நமக்கு தேவைன்னா 8 வந்துடுவோம். ஆனால் வந்த ஜென்ரேஷனை நம்ம பார்க்கணும் இன்னொரு தலைமுறைலாம் முடியாது. அது சிங்கம் மாதிரில இருக்கும் அந்த டாக்கு. சீமான்னு சொன்னாலே அதுக்கு பிரம்மாண்டமான உள்ள டாக். அது இன்னைக்கு கூகுளில் ஒரு வீடியோ போட்டோம், இல்லை சர்ச் பண்ணோம்னா முதல்ல வரும் சீமா போட்டு தான் வரும். அப்படிங்களா? இப்போ சீமா எத்தனை வயசு வரைக்கும் இருந்து இறந்தான்? அது தகவல் இருக்கா? அது ஒரு 8-9 வயசு வரைக்கும் இருந்தான். 9 வயசு இருந்தான். அதோட லைனேஜ் பப்பிங்கெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன வந்துச்சு? யாரோ வச்சுருந்தாங்க? எதுவும் தகவல் இருக்கா? இல்லை, அதில் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம். அது நம்ம ஃபார்ம் தோட்டத்தில் வச்சுருக்குறோம். யாருக்குமே இன்னும் வெளியே காட்டலை. நமக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம பிஸ்னஸாக பார்த்தா எல்லாத்துக்கும் காட்டலாம். இப்போ மக்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி தான் இப்போ இந்த நம்ம சீமா லைனேஜும் பார்க்குறோம். எல்லா லைனேஜும் நம்ம தோட்டத்தில் இருக்க டாக்கு அங்கேயும் பார்த்துக்கலாம்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சீமான்ல ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் லைன். ஆமாம், அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த லைனேஜ் தான் அது. அது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு டாக் அது. ராஜபாளையத்தில் அந்த மாதிரி டாக் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது நம்ம சீமா லைனேஜ் உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்குது, போய் பார்ப்போம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள டாக்கோட மேலும் நமக்கு அங்கே இருக்குது. உண்மையான ராஜபாளையம் வந்து மக்கள்னு அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. வெள்ளி கண்ணோட மட்டும்தான் ராஜபாளையம் வரும். குதிரை மாதிரி இருக்கும், 32 இன்ச்சு இருக்கும். ஆனால் ராஜபாளையம் 32 இன்ச்சு இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க, 32 இன்ச்சு வராதும்பாங்க. பழைய இனவெளி மான்புள்ளி டாட்டோட 32 இன்ச்சில் இருக்கும். 30 இன்ச்சுக்கு மேலே தான் டாக்கே வரும். பழைய இனவெளி இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க.